ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் அன்பு நண்பன் ரியல் ஸ்டார் கேபிஆர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் இருக்கோம். இங்க வந்து ஐயாட்ட வந்து சந்திச்சு ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்கய்யா? ஆர் காசி பாண்டியன். காசி பாண்டியன் ஐயா. நான் மதுரை. மதுரை தான் பிறந்து வளர்ந்து 3-4 தலைமுறை. சரி, நீங்க வந்து சின்ன பையனா இருக்கும் போது நம்ம மதுரை சித்திரை திருவிழாவா பாத்திருக்கீங்க. ஆமா. அப்போ வந்து நீங்க மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு எதை சொல்லலாம்? மறக்க முடியாத நிகழ்வு அன்னைக்குள்ள பானகரம் அப்படின்னு ஒண்ணு. ஆமா. அது போக வந்து பாத்தீங்கன்னா வில்லு வண்டினா கட்டிட்டு நிறைய பேர் வருவாங்க. அப்ப வில்லு வண்டி கட்டிட்டு வரவங்க குறைஞ்சது ஒரு வாரம்னா இருந்து மாட்டு வண்டி ஜாஸ்தி. அன்னைக்கு மாட்டு வண்டி அதிகம். நாங்க இப்ப நீர்மறு ஊத்துறோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் பிரசாதம் சில திக்கு விஜய் இது பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள கோயில்ல. திக்கு விஜய் தென்னைக்கு பொங்கல் போட்டு படையல் போட்டு நிறைய அன்னதானங்கள் பண்ணுவாங்க. அன்னைக்கு பஸ் வசதி இருந்துச்சு. அப்பவே மாட்டு வண்டி கட்டி போன ஆளுகளும் இருக்காங்க. இருந்துச்சு. மாட்டு வண்டி அன்னைக்கு கிராமங்கள் ஜாஸ்தி. அப்ப நீங்க மாட்டு வண்டியில போன அனுபவம் இருக்கா? இல்ல, மாட்டு வண்டி அனுபவம் எனக்கு இல்ல. நீங்க வந்து ஏதாவதுன்னா பஸ்ல போயிடுறீங்க. ஆமா. ஆனா அப்போ வந்து சைக்கிள் தான் அதிகமா இருக்கும். ஸ்கூட்டர் எம்ஐடி மட்டும் தான் இருக்கும். அது அப்ப கிடையாது. எங்க காலங்கள் எம்ஐடியே கிடையாது. ஒன்லி சைக்கிள். சைக்கிள், சில டூ வீலர்கள் இருக்கும். ரொம்ப ரேரு. ரொம்ப ரேரு. தெருவுக்கு ஒரு சைக்கிள் நிக்கும். ஒரு டூ வீலர் பெரிய விஷயம் அன்னைக்கு. அதாவது ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர் வந்து வச்சிருந்தாதான் உண்டு. ஆமா. அன்னைக்கு வந்து வீட்டுக்கு 1/2 டஜன் 1 டஜன் பிள்ளைகள். அப்ப கவுல் சோத்த போட்டு அப்படி போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுக்குருவாங்க. இன்னைக்கு வந்து அப்படியே வீட்டுக்கு 1 2 எல்லாரும் ஒரு ட்ரை சைக்கிள் இருக்கிறவங்க, மாட்டு வண்டி இருக்கிறவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க நம்ம பட்ட கஷ்டங்கள் பிள்ளைகள் படக்கூடாது. அப்படி ஒரு நிலைகளுக்கு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு போக்குவரத்து வாகனம் கூடி இருக்கு. இன்னைக்கு டூ வீலர் கார்கள் வரப்போக. அப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து சொந்தக்காரங்க வந்தாலும் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு. எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இன்னைக்கு மதுரையோட கட்டிட வளர்ச்சியும் சரி, இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நடை உடை பாவனைனா மாறிடுச்சு. நீங்க சின்ன பையனா இருக்கும்போது மதுரையில என்னென்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்க? இப்ப என்னென்ன விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கு? உங்களுடைய நினைவுல இருக்கக்கூடிய ஒரு சில தகவல் மட்டும் சொல்லுங்களேன். என்ன இப்ப கலாச்சாரம் எல்லாமே மாறி போச்சு. முன்னாடி இருந்த கலாச்சாரத்துக்கு இப்ப இல்ல. எல்லாமே எங்க பார்த்தாலும் இப்ப கொலை இந்த மாதிரி ஆகி போச்சு. முன்னாடி அப்படி கிடையாது. தூங்கா நகரமா இருந்துச்சு. இப்ப பூரா வெட்டுவாரங்க நகரமா ஆயிடுச்சு. எல்லா சினிமா துறையை பார்த்துட்டு இப்படி செய்யறாங்க. எல்லாம் அப்படி கலாச்சாரம் ஆகி போச்சு. அதுக்கு என்ன சரி. இப்ப நீங்க அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையில வந்து காய்கறிகள் வந்து அரிசி பருப்பு எல்லாம் வந்து ஆரோக்கியமா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க மாறினது நல்லா உணர்றீங்களா? அது இப்ப சாப்பிட போல விஷம் தானே சார். பூரா எல்லாமே கெமிக்கல் தானே. இன்னைக்கு எந்த உணவு இதா இருக்கு? எல்லாமே இதா தானே இருக்கு. சரிங்க, நன்றி. மழை வந்து நம்மளை விரட்டி விட்டுருச்சு. சரிங்க, நன்றிங்க.